நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட் காந்தி நகர் போயிட்டு வந்தீங்க. ஆமாம். அவங்களுடைய எஸ்எஸ்பி ப்ராசஸ்க்காக. ஸோ என்னென்னா உங்களை அவங்க வாட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணீங்க, அதில் நீங்கள் எப்படி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். ஸோ முதல்ல வந்துட்டு எனக்கு என்டிஏவில் சேரணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பைலட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்டிஏவில் போகணுன்னு இருந்தது. இங்கே வந்து எனக்கு என்டிஏ இருக்குன்னு தெரியுமே தவிர அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே அதுக்கு மேலே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் ரஞ்சிதா மேம் அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாக நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு என்டிஏக்கு வந்ததுக்கப்புறம் ரஞ்சிதா மேம் தான் வந்துட்டு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, அதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்பிங்கிறது என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எத்தனை நாள் போகுது, அதெல்லாமே வந்துட்டு அவங்க தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்பி பற்றி எனக்கு ஆனந்த் சாருங்கிறவர் தான் என்னுடைய இன்டர்வியூங் ஆஃபீஸர். அவர் தான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக குருவாக இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தது. ஸோ நான் 3AFSB காந்தி நகருக்கு வந்துட்டு ஜனவரி 15 ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஜனவரி 13 அங்கே போயாச்சு. ஒரு நாள் வந்துட்டு ரெஸ்ட்டுக்காக இருக்கட்டும்ங்கிறதுனால ஜனவரி 13 போயாச்சு. ஜனவரி 14 ரெஸ்ட் எடுத்துட்டு ஜனவரி 15 காலையில் 6:30 எனக்கு ரிப்போர்ட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ ஜனவரி 15 6:30 தான் உங்களுக்கு கால் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ரிப்போர்ட் பண்ணணும். ஆமாம். ஸோ நீங்கள் 13th ஆஃப் ஜனவரியே போய் அங்கே சேர்ந்துட்டீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. ஆமாம் சார். கரெக்ட். சரி, ஓகே. ஸோ ஜனவரி 15 காலையில் 6:30 ரிப்போர்ட் பண்ண சொன்னது. சரி சீக்கிரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு 5:15 ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அவங்களும் 5:30 உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹாலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க. என்னென்ன நடக்க போகுது, இன்றைக்கி நாளில் வந்துட்டு என்ன நடக்க போகுது அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரீஃபிங் கொடுத்தது உடனே செஸ் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. செஸ் நம்பர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் OIRங்கிற அந்த டெஸ்ட்டு வந்து எத்தனை பேர் வந்திருந்தாங்க உங்கள் கூட? மொத்தம் 133 பேர் வந்தாங்க சார். அதில் என்னுடைய செஸ் நம்பர் வந்துட்டு 121 சார். ஓகே. அதுக்கப்புறம் OIR வந்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கு 2 டெமோ டெஸ்ட் இருந்தது. OIR வந்து ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். ஆமாம் சார். வெர்பல் அண்ட் நான் வெர்பலா? ஆமாம் சார். அது ரெண்டுமே இருந்தது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 டெமோ டெஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபெமிலியரைஸ் ஆகிக்கிறதுக்காக 2 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலான டெஸ்ட் நடந்துச்சு சார். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. டெஸ்ட் வந்துட்டு OIRக்கு வந்துட்டு 22 மினிட்ஸ் ஈச் சார். 2 டெஸ்ட்டுக்குமே 22 நிமிஷம் கொடுத்தாங்க. புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க சார். அதில் 50 கொஸ்டின் இருந்துச்சு. ஒன்றுத்தில் 50 கொஸ்டின், இன்னொருத்தில் 48 கொஸ்டின் இருந்தது சார். அதை வந்துட்டு உங்களால் ஒரு 1/4 மணி நேரத்தில் இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிட்டு வந்தோங்கிறதுனால மேபி அந்த எங்களோட இன்டெலிஜென்ஸ் பார்ட்டில் ரொம்ப டெஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிருந்துருப்பாங்களோ தெரியுது. இது வந்துட்டு என்னுடைய கணிப்பு, அவ்வளோதான். இதை வந்து ஆக்சுவலாக டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜி ரிசர்ச்சோடைய பேட்டர்ன் டிபெண்டிங் அந்த என்ன மாதிரி டைப் ஆஃப் என்ட்ரி, அவங்களுடைய ஏஜ் அதெல்லாம் பொறுத்து ஒரு புக்லெட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜென்ரலி வந்து வெறும் ரொம்ப டஃப்பாக இருக்காது. இது ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங்கிறதுனால ஆப்டிடியூட் போத் வர்பல் நான் வர்பல் இந்த 2 ஆஸ்பெக்டில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஈஸியாக தான் சார் இருந்தது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் OIR டெஸ்ட் முடிஞ்சிச்சு சார். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் இருந்துச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அசம்பிள் பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு PPDTக்கான ப்ரீஃபிங் கொடுத்தாங்க. பிக்சர் பர்செப்ஷன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தது சார் கேப். அதுக்கப்புறம் PPDTக்கான ப்ரீஃபிங் கொடுத்தாங்க சார். எப்படிலாம் பேசணும், என்னென்ன நடக்கும் ஆக்சுவலாக டெஸ்ட்டில், பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட். ஸோ அது வந்து ஒரு கேப் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? யூ ஹேட் சம் டைம், உங்களுக்கு நேரம் இருந்துச்சா பேசுகிற மாதிரி யார்கிட்டையும்? ஆமாம் சார். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எங்கே, அதெல்லாம் நார்மலாக ஜென்ரலான கான்வர்சேஷன் போயிட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு PPDTயில் நாங்கள் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை காட்டுவாங்க. அதில் எப்படிலாம் கதை எழுதணும், எப்படிலாம் எழுதக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம், சைக்காலஜிஸ்ட் ப்ரீஃபிங் போதே டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லிட்டாங்க. வெறுமனே பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணாதீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு தோன்ற கதையை எழுதுங்க, ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை எழுதுங்க, பிக்சரை நல்லா பாருங்கள், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களே கிளியராக கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டெமோ பிக்சரும் காமிச்சாங்க. பிக்சர் எப்படி இருக்குங்கிறதுக்கான எங்களுக்காக ஒரு டெமோவும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவல் பிக்சர் காமிச்சாங்க. ஸோ 30 செகண்ட்ஸ் பிக்சர் காமிச்சாங்க சார். 1 minute டைம் ஃபார் ஃபில்லிங் அப் த டீட்டெயில்ஸ். அதாவது பிக்சர் எழுதும் போது அங்கே நம்ம எத்தனை பேரை பார்த்தோம், அவங்களோட வயசு என்ன, அவங்க வந்துட்டு என்ன மூடில் இருக்காங்க, பாசிட்டிவ் மூடா, நெகட்டிவ் மூடா, இல்லை நியூட்ரலான மூடில் இருக்காங்களாங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம எழுதணும். ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம வரைஞ்சி காட்டணும். பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். பிக்சர் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சா ஒரு மாதிரி லிட்டில் ஏசியா அது மாதிரி? எல்லா பிக்சருமே வந்துட்டு கொஞ்சம் மங்கலாக தான் சார் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா பிக்சருமே கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை காமிச்சாங்க. 1 minute அதுக்கு டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 minutes எங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டோரி எழுதுறதுக்கான டைம் இருந்துச்சு சார். ஸோ டோட்டல் 5.5 minutes இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes கழிச்சு குரூப் டெஸ்டிங் ஹாலுக்கு எங்களை அனுப்பிச்சாங்க. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் பேட்சாக பிரிச்சுட்டாங்க. 10 பேராக பிரிச்சுட்டாங்க. அதில் வந்துட்டு என்னுடைய பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தான் வந்துச்சு. 121ங்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி தான் வந்துச்சு.
அப்போ அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இனிஷியலாக நரேஷன் தரணும், அதாவது 1 மினிட்டுக்கு நரேஷன் தரணும் எல்லாருமே. அது வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நரேஷன் போச்சு. 15 பேர் இருந்தாங்க என் குரூப்பில் 15 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நரேஷன் கொடுத்தாங்க. நரேஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கத்திட்டே தான் இருந்தோம் சார். ஒரு மீனிங்ஃபுல்லான டிஸ்கஷன் வந்துட்டு அமையலை. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கிறதுனால நம்மளோட ஐடியாஸ் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோங்கிறதுக்காக எல்லாருமே கத்தி தான் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் எப்படி பண்ணீங்க? நானும் கத்திட்டு தான் சார் இருந்தேன், கடைசி வரைக்கும் கத்திட்டு தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு நம்ம பாதியிலே நிறுத்திட்டோன்னா வந்துட்டு நம்ம ஹெசிடேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரை பேசிகிட்டே தான் இருந்தேன். என்னோட பேச முடிஞ்சுதா இந்த சிச்சுவேஷனில்? ஒரு 2 பேரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது சார். ஏன்னா வந்துட்டு அவங்க பேசின பாயிண்ட் நல்ல பாயிண்டாக இருந்தது. அந்த பாயிண்ட்டை நான் கேட்ட போது நான் சொல்கிற பாயிண்ட்டையும் அவங்க கேட்டாங்க. அது ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருந்தது. என் பக்கத்தில் இருந்து ஒரு 2-3 பேரை வந்துட்டு என்னால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்துட்டு குரூப்போட அதர் எண்டில் இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு எங்களால் ரீச்சே ஆக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டே தான் சவுண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தனியாக பேசிட்டு இருக்காங்க, யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் வந்துட்டு ஒரு 3 to 4 minutes தான் போச்சு. ஏன்னா வந்துட்டு ஜிடி ஆஃபீஸருமே வந்துட்டு நிறுத்திட்டார் 3 to 4 minutesலேயே. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு பிபிடிக்கு வந்துட்டு என்ன மெயினாக இருந்ததுன்னா, நம்மளோட கதை வந்துட்டு நம்ம கிளியராக எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் நரேஷன் பார்ட்டில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த 2 ஏரியாவில் தான் வந்துட்டு நம்மளால் ஆக்சுவலாக நம்மளே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். குரூப் டிஸ்கஷன்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சான்ஸ் தான், பாசிபிலிட்டி தான் நம்மளால் பேச முடியும். நம்ம உண்மையிலே பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நம்ம குரூப் டிஸ்கஷனில் தான் தெரியும். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது வந்துட்டு இந்த நரேஷனும் அந்த பிக்சர் ஆக்சுவலாக கதை எழுதுறதும் நம்ம கையில் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம தெளிவாக பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது சார். இது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லா ஷீட்ஸ் எல்லாம் ஃபார்ம்லாம் திரும்ப வாங்கிட்டு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க சார். 91 பேர் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆனாங்க. ஏஎஃப்எஸ்பியில் வந்துட்டு சாயங்காலமே வந்துட்டு எங்களுடைய சைக்காலஜி டெஸ்ட். உங்களோட ஸ்டேட்டஸ் நானும் ஸ்க்ரீன் ஆகிட்டேன் சார். ஓகே. ஸோ ஏஎஃப்எஸ்பியில் வந்துட்டு சாயங்காலமே சைக்காலஜி டெஸ்ட்டும் வச்சுருவாங்க. சைக்காலஜி என்ன பண்ணாங்க? உங்களுக்கு வேற ஒரு டெஸ்ட் நம்பர் கொடுத்தாங்களா? எப்படி ப்ரொசீஜர்ஸ்? ஆமாம் சார். ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அவுட் ஆன பசங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லிட்டு அவங்கள கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு செஸ் நம்பர்ஸ் மாற்றினாங்க. 91ங்கிற போது என்னோட செஸ் நம்பர் 84 ஆகிருச்சு. 84க்கு வந்துருச்சு. மிச்சம் 91 பேர் ஸ்க்ரீன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு சார். எங்களுடைய ஆல்ரெடி காலப் லெட்டர்லேயே நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வர சொல்லிடுறாங்க. ரிப்போர்ட்டிங் போது ஆதார் கார்டு, அப்புறம் வந்துட்டு 10th சர்டிஃபிகேட் மட்டும் தான் செக் பண்ணாங்க. அதுக்கு நம்ம ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க. சைக்காலஜி ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே சார், டே 1. ஆமாம், அன்றைக்கி ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நடந்துச்சு. மதியானம் சாப்பாடு முடிச்ச உடனே உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் போச்சு சார். செஸ் நம்பர் கொடுத்தாங்க, அப்புறம் டாக்குமெண்டேஷன் போச்சு. டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு ஒரு 5 to 10 minutes கழிச்சு இது கூப்பிட்டாங்க சார். ஓகே. அது எத்தனை, ஒரு அரௌண்ட் 2:30 போல இருக்குமா டைம்? இல்லை சார், 1 to 2 o'clock வரைக்கும் லஞ்சே இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன்லாம் போயிட்டு ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4:30 போல் ஆரம்பித்தோம். 4:30 to 4:30 இல்லை, 7 o'clock கிட்ட நாங்கள் முடித்தோம். ஸோ வந்துட்டு இது 1 hour 54 minutes போகும் சைக்காலஜி டெஸ்ட் எல்லாமே நம்ம கல்மினேட் பண்ணோன்னா. ஸோ அப்படின்னா வந்துட்டு ஒரு 5:30 போல் நாங்கள் ஆரம்பித்தோம். 5:30 போல் ஆரம்பித்தோம். ஓகே. உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு சைக்காலஜியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பிரியுது சார். டேட், திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், வேட், வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், எஸ்ஆர்டி, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட், அண்ட் எஸ்டி, செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன். இந்த 4 பார்ட்லேயுமே வந்துட்டு டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 12 பிக்சர்ஸ் காட்டுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டோரிஸ் எழுதணும். வேட்டில் வந்துட்டு 60 words காட்டுவாங்க. ஒரு வேர்டும் 15 seconds வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்டியில் வந்துட்டு நமக்கு 60 சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்குமே 30 minutes டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எத்தனை சுச்சுவேஷன், டோட்டலாக 60 சுச்சுவேஷன் ரியாக்ஷனுக்கு 30 minutes சார். ஆல்மோஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் வந்து ½ minute. ஆமாம் சார். 1 minute நம்ம 2 சுச்சுவேஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை நீங்கள் எழுதணும். அது வந்து புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆமாம் சார், எஸ்ஆர்டிக்கு புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. டேட்டுக்கும் ஷீட்ஸ் கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் எஸ்டிக்கு ஒவ்வொரு இது முடிக்கும் போது அந்த இது ரிட்டர்ன் பண்ணிடணுமா, அல்லது ஷீட் நீங்கள் அப்படியே வச்சுக்கணுமா? இல்லை சார், ரிட்டர்ன் பண்ணிடுற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு டெஸ்ட்டு கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes நம்ம வந்துட்டு இப்போ எஸ்ஆர்டி பண்ண போகிறோம், நம்ம இப்போ எஸ்டி பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் புக்லெட் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால ஸோ இந்த மிடில் ஒரு 2 to 3 minutes இருக்கும். அது கலெக்ட் பேக், அது இன்னொரு புது புக்லெட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம் சார், புது ஷீட் ஆஃப் பேப்பர், அது புது புக்லெட்.
அது என்ன டெஸ்ட் அதை பொறுத்து. ஆமாம் சார், என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க சார். ஃபஸ்ட்டு டேட்டில் வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் கையில் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது? ஒன்லி பென் மட்டும் தான் சார், வேறு எதுவுமே. மொபைல் ஃபோனு, வாட்ச்சு இதெல்லாம் நாட் பர்மிட்டட் இல்லை சார். நம்ம ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணும்போதே மொபைல் ஃபோன்லாம் வாங்கிடுறாங்க. வாட்ச் வந்துட்டு நம்ம கட்டிட்டு போகக்கூடாது சார். சரி. ஸோ நீங்கள் ஒரு பென் மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஆமாம் சார். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி முடிச்சோன்னா என்ன ஆச்சு? எஸ்ஆர்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க சார். செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் போது அவங்க ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி எல்லாமே நல்ல விஷயமாவே எழுதாதீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், ஒரு நார்மலான மனுஷனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ன்ட்டு நமக்கு தெரியும். உங்களோட 2 சைடுமே நீங்கள் எங்களுக்கு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு உங்களை அசஸ் பண்ணுறது ஈஸியாக போயிடும். எங்களுடைய வேலையை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈஸி பண்ணுங்கங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, என்னென்ன ஹெட்டிங்ஸில் நீங்கள் உங்களை பற்றி எழுதணும்னு சொல்லி சொன்னாங்க? செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இப்போ நாங்கள் 12th தான் முடிச்சிருக்கோங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு பேரண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க. அதாவது வந்துட்டு பேரண்ட்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, டீச்சர்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்துட்டு நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம எந்தெந்த ஏரியாவில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி 5 டாபிக்ஸ் இருந்துச்சு சார். அந்த 5 பற்றியும் எவ்வளோ நேரத்துக்குள்ள அது எழுதணும்? 15 minutes சார். செல்ஃப் டிஸ்கிரிப்ஷனுக்கு டைம் 15 minutes சார். சரி, நீங்கள் அதை எழுதி முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் மனநிலை? ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க இந்த ப்ரீஃபிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நம்ம நியாயப்படி பார்த்தா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. லைக் ஒரு ஜென்ரலான அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், வேர்ட் பை வேர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க கூடாது. அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்துட்டு எழுதும் போதே தெரிஞ்சிடும், வெளிப்படையாக காமிச்சு கொடுத்துரும் நான் இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஸோ அது சரியான ப்ராக்டிஸ் கிடையாது. நான் வந்துட்டு வேர்ட் பை வேர்ட் இல்லை, ஆனால் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுருந்தேன். இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க சொன்ன ப்ரீஃபிங்க்கும் என்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் பார்த்தேன். பார்க்கும்போது இதில் வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு ப்ளஸ்ஸாகவே எழுதி வச்சுருந்தேன். என் மைனஸ் வந்துட்டு எழுதவே இல்லை. அவங்க சொன்னதும் ஒரு கரெக்டான ஒரு ப்ரீஃபிங் தான் அவங்க கொடுத்தாங்க. சரி, இவங்களே சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம மாற்றிடுவோங்கிறதுனால நான் அதை மாற்றி எழுதும் போது எனக்கு டைம் பத்தலை. செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் 4 தான் முடித்தேன். 5ல் 4 தான் முடிச்சிருந்தேன். 4வது பாதி வரும்போதே எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களை பற்றி எங்கெங்க ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணுன்ற இடத்துல நான் எழுதவே இல்லை. டைம் இல்லாதனால விட்டுட்டீங்க. ஆமாம், அது விட்டுட்டேன். ஸோ சைக்காலஜி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பதப்பதப்பாக இருந்துச்சு. ஆமாம், வெளியே வந்து ஏன்னா எல்லாருமே வந்துட்டு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் எஸ்ஆர்டியுமே நான் 38 எஸ்ஆர்டி தான் எழுதியிருந்தேன். 60ல் நான் 38 எழுதியிருந்தேன். நான் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 எழுதணுங்கிற ஒரு எய்மில் இருந்தேன். ஸோ 38 என்னோடனே அதுவுமே கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. ஆனால் லைக் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அடுத்த 4 நாளுக்கான வேலைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணுங்கிறதுனால நைட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டா முடித்தோடனே மஸ்டர் கூப்பிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் அடுத்த நாள் இன்டர்வியூ இருக்குது, யார் யாருக்கெல்லாம் அடுத்த நாள் ஜிடிஓ இருக்குது, அதெல்லாமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போக சொல்லிட்டேன். எனக்கு வந்துட்டு அடுத்த நாள் என்னோட ஃப்ரீ டே. எனக்கு எதுவுமே கிடையாது ஒரு நாள். டோட்டலி ஃப்ரீயா? டோட்டலி ஃப்ரீ. வெரி குட். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு பார்ட்டு தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நாள் டே 1 மட்டும்தான் ஸ்க்ரீனிங்னு வைக்கிறாங்க, சைக்காலஜியும் வைக்கிறாங்க சார். மிச்ச நாள் எல்லாமே வந்துட்டு ஒரு நாளுக்கு ஒரு ஆக்டிவிட்டின்னு தான் வைக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஆக்டிவிட்டிலாம் ஒன்று இன்டர்வியூ அப்புறம் ஜிடிஓ தான். அதனால் எல்லாருக்குமே ஒரு நாள் ரெஸ்ட் வருது. சரி, எல்லாருக்குமே ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சிது? ஆமாம் சார், எல்லா கேண்டிடேட்ஸுமே ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குது சார். ஆல்டர்னேட் டேஸில் கிடைக்குது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த ரெஸ்ட் டேயில்? சார் அந்த ரெஸ்ட் டேயில் வந்துட்டு அங்கேயே கேம்ஸ் ரூம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லா கேமும் விளையாடினது. வாலிபால், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், அதுக்கப்புறம் ஷட்டில், டேபிள் டென்னிஸ் எல்லாமே விளையாடினது. அது முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் கேஃபெட்டீரியா இருந்துச்சு. அங்கே போனால் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணேன். ஒரு 5 minutes பேசுகிறதுக்கு வீட்டுக்கு கால் பண்ணேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன இருந்தாலுமே அந்த சைக்காலஜி பண்ணது வந்துட்டு எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. நம்ம இன்டர்வியூவில் விடவே கூடாது. எனக்கு வந்துட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ, அதாவது டே 3 வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிடுறாங்க. 8:30 காலையில் 8:30 என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது விடவே கூடாதுங்கிறதுனால சரி இன்டர்வியூக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மிச்சவங்களுக்குலாம் லீவ் கிடச்ச என் குரூப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரூம் அலாட் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்துட்டு சேத்தக் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரூம் இருக்குது. ஒரு ரூமில் 10 பேருங்கிற மாதிரி அலாட் பண்ணுறாங்க. எனக்கு சேத்தக் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே சேத்தக் ரூமில் ஒரு 4-5 பேருக்கு வந்துட்டு அன்றைக்கி ரெஸ்ட்டு தான். மிச்சவங்களுக்கு தான் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. அந்த 4-5 பேரோட ஒன்றா உட்காந்து ஒருத்தராக இன்டர்வியூ மாதிரி நாங்களே எங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம திரும்ப குரூப் டெஸ்டிங்க்கு போய் தான் ஆகணும். குரூப் டெஸ்டிங்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே குரூப்பில் நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஃபீலிங் அது. ஸோ வந்துட்டு நம்ம இப்படி பேசிட்டோன்னா அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் யார் யார் வந்துட்டு என்ன லெவலில் இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளால அடுத்த பர்சனை கேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அட்வான்டேஜ் இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் முன்னாடியே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாம், சரி, ஓகே.
நீங்க அதை பேசி முடிச்சீங்க அன்னைக்கு ஃப்ரீ டேல. ஆமாம் சார். அதுக்கு அடுத்த நாள் இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க. 8:30ன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். என்ன நடந்துச்சு? 8:30க்கு வந்துட்டு எங்களுக்கு 7:40 ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். நான் 7:40க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். என் இன்டர்வியூ வந்துட்டு 9:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. அதனால் எனக்கு 9:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளே போனதுமே வந்துட்டு செட் ஆஃப் பேட்டரிஸ் மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது பவானி சங்கர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, 8th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறத சொல்லுங்கள், பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன, பிடிச்ச சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் ஏன் பிடிக்குங்கிறீங்க, பிடிக்காத சப்ஜெக்ட் ஏன் பிடிக்காது, எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காது, அப்புறம் வந்துட்டு நீங்கள் யாரையா அவாய்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க சார். இதுக்கு வந்துட்டு நான் எல்லாமே சொன்னேன். அவாய்ட் பண்ணிங்களா கேட்டதுக்கு இல்லை சார், நான் வந்துட்டு யூஸ்வலாக யாரையும் அவாய்ட் பண்ணுற பர்சன் கிடையாது, என்னுடைய ஆக்சுவல் பீயிங் வந்துட்டு அந்த இது கிடையாது. ஸோ நான் பண்ணேன்னு சொன்னேன். இன்டர்வியூவில் வந்துட்டு எல்லாமே ஹானஸ்ட்டாக என்ன இருந்துச்சோ அதை உண்மையா எது உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அவங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா பதில் சொன்னீங்க, உண்மையா இருந்தீங்க. அதுதான் நீங்க சொல்ல வர்றது. ஆமா சார். மெயினா அது வந்து உங்க ஸ்டடீஸ், உங்களுடைய ஸ்கூலிங், உங்க ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் பத்தி கேட்டிருக்காங்க. ஆமா சார். அதுக்கப்புறம் வேற என்னென்ன கேள்வி கேட்டாங்க? இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய எழுதியிருந்தேன். இல்லை என்னுடைய சைக்காலஜிஸ்ட்லையுமே வந்துட்டு இப்போ சைக்காலஜிலையுமே வந்துட்டு டேட் முதல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோங்கிறதுனால அதை பற்றி சரௌண்டிங் எழுதிருந்தேன். எனக்கு இன்டர்வியூலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புங்கிறத வச்சு நிறைய ப்ரூவ் பண்ணாங்க. நீங்கள் லீவு கிடச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, யார் வீட்டுக்கு யார் போவீங்க, லைக் எக்ஸாம் முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு ஆன்சர் பண்ணேன் சார். அதாவது உங்களுடைய சோஷியல் சர்க்கிள், சோஷியல் கம்பேனியன்ஷிப், ஆமாம் சார், நீங்கள் தனியாக இருக்கீங்களா இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்களா அப்படின்றத அவங்க ரொம்ப கேட்டுருக்காங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி, மேல் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி, லைக் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ணுற கேட்டகரியா அந்த மாதிரியும் அதுக்காகவும் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக கேட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க சார். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக வந்துச்சு. நான் ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடுங்கிறதுனாலையும் ப்ளஸ் என்னோட ஹாபீஸில் வந்துட்டு அமெச்சர் ஸ்டார் கேசிங் இதெல்லாம் நான் வந்துட்டு போட்டிருந்தேன். எனக்கு அதெல்லாம் ஹாபீஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்கள் என்ன பொழுதுபோக்கான அம்சங்கள், உங்களுடைய எது சிறப்பான ஒரு எந்த இதை சூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதெல்லாம் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஆமாம் சார். ஒரு ஃபார்ம் கொடுத்துட்றாங்க. அதில் வந்துட்டு நம்ம பேர், எங்கேருந்து வரோம், அந்த ஏரியாவோட பாப்புலேஷன் என்ன, அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, அப்பா அம்மாவோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களா, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் எதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணியிருக்கீங்களா, அகாடமிக்ஸ் வைஸ் அதோடைய அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் அது என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அகாடமிக்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இது, அதுக்கப்புறம் என்சிசி பற்றி கேட்குறாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் இன்கம்மு, நீங்கள் ஹைட் வெயிட்டும் ஒரு காலம் வந்துடுது, இன்கம் காலம் ஒன்று வந்துடுது, நம்ம 12ங்கிறதுனால அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்பி அட்டன் பண்ணியிருக்கீங்களாங்கிறதுக்கு அது ஒரு காலம் இருக்குது சார். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, அதுலேருந்து என்னென்ன கேள்வி வந்துச்சு சார்? என் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அமெச்சர் ஸ்டார் கேசிங் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு மெட்டல் சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும், ஸோ மெட்டல் ஹெட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் என்ன சொன்னீங்க? மெட்டல் சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும் சார். இந்த மெட்டல் சாங்ஸ். ஆமாம் சார், இங்கிலீஷில் மெட்டல் சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும். ஸோ மெட்டல் சாங்ஸ். ஆமாம் சார். லிசன் டு மெட்டல் சாங்ஸ். எஸ், உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம் சார். ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மெட்டல் சாங்ஸ்லேருந்து கேட்கல, ஆனால் வந்துட்டு ஸ்டார் கேசிங்லேருந்து கேட்டாங்க. ஸ்டார் கேசிங் என்ன கேட்டாங்க? அதாவது வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறத வந்துட்டு கேட்டாங்க சார். அது வந்து சின்ன வயசுலேருந்து மேலே பார்த்து ரொம்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் வீட்லேயும் என்சைக்ளோபீடியாஸ்லாம் நிறைய வாங்கி தருவாங்க. ஸோ அதில் திரும்பி பார்க்கும்போது இந்த நெபியூலா, குவாசார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பிரமிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெவலப் பண்ணீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து? என்சைக்ளோபீடியா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏலியன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு நேச்சுரல் கியூரியாசிட்டி டெவலப் பண்ணிட்டீங்க. அவ்வளோ. இதில் அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூவில்? இது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ரொம்ப போல சார். எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறது மட்டும் தான் சார் ஜென்ரலாக கேட்டாங்க. ஆமாம் சார், அதோட முடிச்சுட்டாங்க. வேற என்னென்ன கேள்வி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ்? இதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கலாக போனாங்க சார். அதாவது கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ்லாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ரீலங்கா கேட்டாங்க, அதுக்கப்புறம் சீஷெல்ஸ் போனாங்க, அதுக்கப்புறம் இந்த சைட் மியான்மர் போனாங்க, கம்போடியா போனாங்க. இந்த கேபிட்டல்ஸ்லாம் இந்தியாவோட சரௌண்டிங் கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ்லாம் கேட்டாங்க சார், ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்முவோட ஹோம் ஸ்டேட் என்ன கேட்டாங்க. அது வந்துட்டு லைக் படிச்சிருந்தேன், ஆனால் அந்த டைமில் பட்டு ஞாபகம் வரல. ஸோ அது மட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இது இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சார். டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை திரும்ப கேட்டிருந்தாங்க சார் எனக்கு. உங்களோட இண்டிவிஜுவல். ஆமாம் சார், கேட்டிருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய தன்னன ஆய்வில் வந்து நீங்கள் எந்தெந்த ஏரியாவில்
நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைச்சீங்கன்றது இந்த சைக்காலஜி சேம் கொஸ்டின் இதில் வந்துருச்சு. உங்களுடைய 3 அட்வான்டேஜஸ், பவானி சங்கர் உங்களோட 3 அட்வான்டேஜஸ், உங்களோட 3 டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3 அட்வான்டேஜ் 2 தான் சொல்ல முடிஞ்சதுனால 2 அட்வான்டேஜ் சொன்னேன், 2 டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க. சொல்ல முடியல உங்களால்? அந்த டைமில் எனக்கு தோணலை சார். ஏன்னா நான் லைக் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல, ஒரு ஜென்ரலாக இன்டர்வியூக்காகன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். நம்மளை வந்துட்டு எடுத்தோடனே 3 சொல்லணும்னா சொல்ல முடியாது சார். யாராக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்ல முடியாது. நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் சொல்லிட்டேன். ஏதாவது கேள்வி உங்களால் சொல்ல முடியாத கேள்வி இருந்துச்சா? அதான் சார், நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்முவோட ஹோம் ஸ்டேட் கேட்டாங்க. அது வந்து சுத்தமாக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசெண்டான டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு ரீசெண்டாக வாங்கினது என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு 2 தான் சொல்ல முடிஞ்சுது. அவர் 5 கேட்டார், என்னால் 2 தான் சொல்ல முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளேன் இந்த MiG-29க்கு வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதுக்கு என்ன பேர் கூப்பிடுவோம் அது கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு என்னால் சொல்ல முடியல சார். அப்புறம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சேன் சார். முதல் நாள் முடிஞ்சோடனே அதை கண்டுபிடிச்சேன். ஓகே, கண்டினியூ. சார், ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் 3 அட்வான்டேஜஸ், உங்கள் 3 டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல சொன்னாங்க சார். அது சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கே 50 நிமிஷம் போயிடுச்சு. 50 நிமிஷம் ஆயிடுச்சு பவானி சங்கர், உங்கள்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப சொல்லிட்டாங்க. வந்துட்டேன் சார். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் த டே ஃப்ரீ தான். திரும்ப அதே தான், விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, கேம்பஸ்குள்ளே சுற்றுறது, இதே தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு GTO இருந்தது. ஸோ வந்துட்டு குரூப் டெஸ்டிங் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 டாபிக் நாங்களே எங்களுக்கே செட் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ரெஃபர் பண்ணுற புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளஸ் அவங்களே டாபிக்ஸ்லும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்குள்ளேயே நாங்களே டாபிக்ஸ் கொடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நைட் உட்காந்து. ஆமாம். ஸோ மற்ற ரூம்ஸ்லாம் வந்துட்டு இந்த பெட்டெல்லாம் ஒன்றா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனால் எங்கள் ரூம்ஸில் வந்துட்டு எல்லா பெட்டும் ஒன்றா போட்டு 10 பேரும் அப்படியே சுற்றி உட்காந்து லைக் ரொம்ப ஜெல்லே ஆயிடுச்சு சார். அந்த பசங்களோட ரொம்ப ஜெல்லே ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே இப்போ வரைக்குமே எல்லாரோடையுமே டச்சில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு காமரேட்டர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அமைஞ்சிருச்சு அந்த குரூப்போட. ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுடைய GTO முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்துட்டு எங்கள் ரூமில் தான் எல்லாருமே வந்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. சரியான கூத்து எங்கள் ரூமில். ஸோ GTO என்ன நடந்துச்சு? GTO வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் GTOக்கு அன்றைக்கி முந்தின நாள் நைட், அதாவது Day 3 நைட் வந்துட்டு இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. Day 4 காலையில் வந்துட்டு GTOக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒயிட்ஸில் போகணும். அது போனதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓடிட்டே தான் இருக்கணும், அந்த வார்ம் அப் வந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஓடிட்டே தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஓடிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் வச்சாங்க சார். 2 டாபிக். ஒரு டாபிக் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம் சார். GTO எங்கள் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் வந்துட்டு 2 டாபிக் கொடுப்பாரு. அதில் வந்துட்டு ஒரு டாபிக் நாங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த டாபிக் வச்சு நாங்கள் ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்தணும். கத்திட்டு கூச்சல் போடக்கூடாது, ஒரு ஜென்டில்மேன்லி வேல ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்தணும். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம் சார். அதாவது ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் இருந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனால் ஆக்சுவலான ஜென்டில்மேன்லி வேவும் கிடையாது. ஒரு இன்பிட்வீனில் தான் இருந்துச்சு. ஒரு இன்பிட்வீனில் அமைஞ்சது. சில நேரத்தில் கத்துவோம், சில நேரத்தில். ஆமாம், அதாவது வந்துட்டு 2 பேர் தான் ஒரு டைமில் பேசணும் அப்படின்னு சொன்னார். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி இல்லை. ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் பேசிகிட்டே தான் இருந்தோம். நீங்கள் பேச முடிஞ்சுதா? பேச முடிஞ்சுது சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு குரூப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணேன். நான் வந்துட்டு இந்த டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஏன்னா லைக் என் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால டாமினேட் பண்ணுறதுக்கான டெண்டன்சி என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். முடிஞ்ச வரை குரூப் டெஸ்டிங்கில் குரூப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு, அவங்க பேசின பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுன்னா அது சார்ந்து எனக்கு எதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் என்னால் கிளியராக சொல்ல முடிஞ்சுது. ப்ளஸ் 2 to 3 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ GDயில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் என்னால் பேச முடிஞ்சது கிளியராக. நான் பேசும்போது மிச்சம் எல்லாம் சைலண்டாக இருந்து கேட்டாங்க. ஆமாம் சார், நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஆமாம். அப்புறம் என்ன நடந்துச்சு? 2வது குரூப் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுவும் இதே மாதிரி தான் போச்சு. இது 2 முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் பிளானிங் எக்ஸசைஸ் வந்துச்சு. குரூப் பிளானிங் எக்ஸசைஸ் தான் மொத்த GTOலையுமே கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருந்துச்சு. சிலதெல்லாம் கொஞ்சம் ரேடிக்கலாகவே இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு மேப் காமிச்சிடுறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு காலையில் எந்த மணி கிளம்புனீங்க, இங்கே போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரிஸில் ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். எந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் நம்ம தரணும். எல்லா குரூப் பிளானிங் எக்ஸசைஸ்லையுமே வந்துட்டு ஃபோன் அலோடு கிடையாது. அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் மாதிரி நடந்து ஃபோன் போயிடும். அதனால் நம்ம கால் பண்ணுறதும் இருக்காது. ஸோ நம்மளே தான் நெட்வொர்க் எல்லாமே நாட் அவைலபிள். அதனால நம்மளே நீங்கள் வந்து மேனுவலாக எப்படி பண்ண முடியும்ன்றது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸில் வரணும். ஆமாம் சார். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லைக் மோஸ்ட்டாக ஐடியாஸ் அலைன் ஆனாலும் எண்ட் ரிசல்ட்டும் போது சில ஐடியாஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது போது கொஞ்சம் ஹீட்டடான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போச்சு. நல்லா ஒரு
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் நாங்கள் ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு பண்ணதுன்னா குரூப் லைனிங் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லுவேன். ஜிடியை விட குரூப் லைனிங் எக்ஸசைஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சது. அது ஆக்சுவலாக ஆனால் நாங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். லைக் குரூப் வந்துட்டு ஒருத்தர் நாமினேட் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு எதுலையுமே வந்துட்டு என்னை நாமினேட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் எல்லாத்துலேயுமே என்னோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். என்னுடைய குரூப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணேன் சார். அது வந்துட்டு நான் சொல்லுவேன். இது ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு ஆக்சுவலாக கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க் இருந்துச்சு. 4 அப்டக்கிள்ஸ் கொடுத்துட்றாங்க சார். அதுக்கு 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்றாங்க. அந்த அப்டக்கிள்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் அப்டக்கிள் ஈஸியாக இருக்கும். போக போக டிஃபிகல்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பல்லி, பிளாங்க், ஃபட்டா, ரோப்பு, லோட் இதெல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன, கலர் ரூல்ஸ் என்ன, ரூல் ஆஃப் இன்ஃபினிட்டி என்ன, இந்த எல்லாருமே வந்துட்டு எங்கள் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். புரிஞ்சுது சார். அவர் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார். ஸோ நமக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்க முடியுது. நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷருங்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்தது கிடையாது. ஸோ வந்துட்டு அதை ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட எக்ஸ்ப்ளனேஷன். எல்லா டாஸ்க்கும் போதுமே ப்ரீஃபிங் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருந்துச்சு சார். நமக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த ப்ரீஃபிங்க்கு நம்ம நல்லா கவனிச்சோனாலே நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது 4 டாபிக்ஸ்ங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஆனால் நம்ம ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட் போகும்போது 5 டாபிக்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு எஸ்எஸ்பிக்கும் அது மாறும். அதனால் நம்ம வந்துட்டு ப்ரீஃபிங் வந்துட்டு நல்லா கேட்கணும். அது இருந்துச்சு. ஸோ ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் குரூப் டாஸ்க் இருந்துச்சு சார். இப்போ குரூப்பில் வந்து எங்களோட குரூப்பில் வந்துட்டு 10 பேர் இருந்தோம். இந்த 12 பேர் இருந்தோம் எங்கள் குரூப்பில். ஸோ வந்துட்டு அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு யாராவது சிலரால் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கான சான்ஸ் மாதிரி ஹாஃப் குரூப் டாஸ்க் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரே ஆப்ஸ்டக்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கமாண்ட் டாஸ்க் கொடுத்தாங்க சார். கமாண்ட் டாஸ்க் வந்துட்டு நீங்கள் 2 சபார்டினேட்ஸை சூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்கும், லோடு இல்லை. அது கொடுத்தாங்க. அது முடிஞ்சு கமாண்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு ஷெட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் பிரேக் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இண்டிவிஜுவல் அப்டக்கிளா குரூப் அப்டக்கிள் இல்லை சார், லெக்சரேட் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ லெக்சரேட் இருந்துச்சு. குரூப் அப்டக்கிள் ரேஸ் வந்துட்டு எங்களுக்கு வைக்கல. ஸோ லெக்சரேட் இருந்துச்சு. லெக்சரேட் வந்துட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு 3 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம், 3 மினிட்ஸ் ஸ்பீக்கிங் டைம். லெக்சரேட் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு சார். லெக்சரேட்டில் வந்துட்டு எனக்கு வந்த டாபிக் வந்துட்டு காமர்ஸ் வந்துச்சு. அதை பற்றி நான் 3 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு. அதில் இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸில் 10 அப்டக்கிள்ஸ் இருக்கும். 3 மினிட்ஸ் டைம். அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ அப்டக்கிள்ஸ் பண்ண முடியுமோ பண்ணணும். 10 முடிச்சிட்டோன்னா ரிப்பீட் பண்ணலாம் நம்ம அப்டக்கிள்ஸ். என்னால் வந்துட்டு 6 முடிக்க முடிஞ்சது. ஆமாம் சார், 6 பண்ணேன் சார். ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸ் பண்ணதில்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸ் எல்லாமே. ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வந்துட்டு 6 பண்ண முடிஞ்சு. 6ங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்துட்டு இன்னொரு குரூப்பில் வந்துட்டு 12 பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் 12 பண்ணியிருந்தாங்க. ஸோ 6ங்கிறது வந்துட்டு ரிலேட்டிவ்லி ஓகேயான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐ எம் ஹாப்பி வித் மை பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ஃபைனல் குரூப் டாஸ்க் இருந்துச்சு சார். ஒரே ஒரு சிங்கிள் அப்டக்கிள் டோட்டல் குரூப்பும் திரும்ப ஒன்றா வந்து அதை முடித்தோம். ஃபைனல் குரூப் டாஸ்க் வந்துட்டு நாங்கள் 30 to 40 செகண்ட்ஸ்குள்ளேயே அதை முடிச்சாச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு குரூப் மெம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு யாரோடைய ஐடியாஸ் வந்துட்டு ரொம்ப ஒர்க்கபுளாக இருக்குது, இல்லை லைக் இந்த டாமினேட் பண்ணோங்கிற ட்ரேட் போய் குரூப்பில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோங்கிற ட்ரேட் வந்தாச்சு. ஸோ அது 30 to 40 செகண்ட்ஸ்குள்ளேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து அந்த 4th டே. ஆமாம் சார், டே 4. ஓகே. ஸோ 4வது நாள் இதை முடிச்சிங்க. ஆமாம் சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? 4வது நாள் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தான் அதே தான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்து அந்த விளையாட்டு எல்லாம் சரியான என்ஜாய்மெண்ட். அடுத்த நாள் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு சார். ஸோ என்னதான் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்தாச்சு. 7:30க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 7:15 போலலாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு அசம்பிள் ஆகியாச்சு. 7:30க்கு திரும்ப ஃபஸ்ட்டு எங்களை எந்த ஹாலில் வச்சு ப்ரீஃபிங் கொடுத்தாங்களோ அந்த பெரிய ஹாலுக்கு கூட்டின்னு போயிட்டு வெயிட் பண்ண வச்சாங்க. ஒருத்தராக போயிட்டு இருந்தாங்க. என்னோட செஸ் நம்பர் வந்துட்டு 84ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ ஒருத்தராக போயிட்டு இருந்தபோது என்னோட கான்ஃபரன்ஸ் போகும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன கான்ஃபரன்ஸ் தான் நடந்துச்சு. அதாவது வந்துட்டு 25 ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் வில் பி டேக்கன் அபேக். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு யார் வந்துட்டு நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். இவங்களை வந்துட்டு நம்ம அவ்வளோவா கண்டுக்கூடாது. ஸோ அதை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் போய் உட்காந்து பவானி சங்கர் உங்களோட ஸ்டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. நல்லா இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது சஜஷன்ஸ், மெஸ்ஸுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருக்கா, ஓவராலாக எதாவது சஜஷன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டாங்க. அதுக்கும் ஆன்சர் பண்ணி முடித்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே எனக்கு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு சார். முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு அனுப்பப்பட்டோம். அது லஞ்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்களாம் குரூப் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ 91 ஸ்க்ரீன்லேருந்து 12 ரெக்கமெண்டட் சார்.
லாஸ்ட் கேண்டிடேட் டு பி ரெக்கமெண்டட் வாஸ் மீ. ஸோ வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. லைக் அந்த ஃபீலிங் வந்துட்டு சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பண்ணீங்க நீங்கள்? கங்க்ராச்சுலேட் உங்களுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்க? ஆமாம் சார். நீங்கள் எப்படி மெசேஜ் மற்றவங்களுக்கு சொன்னீங்க? உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு கன்வே பண்ண முடியல எடுத்தோடனே. ஸோ 2:30 போல் எங்களுக்கு 2:15 போல் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருந்தோம் இவங்கெல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகலையோ அவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அவங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க, அங்கேருந்து நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி. ஸோ இங்கே இது ரெக்கமெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு டாக்குமெண்டேஷன் செக்கு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சைன் போடுற மாதிரி, ஃபோட்டோ அட்டஸ்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸே 4:30 வரைக்கும் போயிடுச்சு. 4:30க்கு வந்துட்டு டீ பிரேக் கொடுத்தாங்க, 4:30 to 4:35. அதில் 2 minutes வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ண சொல்லிவிட்டு மிச்சம் 3 minutesல டீ குடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ 2 minutes. 2 minutes is the most important time in your career, right? ஆமாம், கடகடன்னு போயிட்டு ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். வெரி குட். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு பேச முடிஞ்சிச்சு. ஒரு 2 minutes. ஒரு 2 minutes. பவானி, நல்லா இருந்துச்சு Thank you, உங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னது. தேங்க்யூ சார். ஐ திங்க் இட் வில் பி குட் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஆர் லிசனிங். Yes, யாரும் அதை கேட்டாங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்படி இந்த ப்ராசஸ் போகுதுன்றது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு காந்திநகர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பவானி. Thank you வெரி மச். தேங்க்யூ சார்.